உன் பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் பொங்குது. ஆறு என் பொங்கல் இன்னும் பொங்கவே இல்லை. உன்னை இந்த பக்கம் வாணி எத்தனைடா கூப்பிட்டேன். ஏண்டிமா அதான் உனக்கு துணையா லக்ஷ்மி அந்த பக்கம் அனுப்பிச்சிருக்கேன்ல. எங்க மதினி நான் அடுப்பை ஊதி விடுன்னு சொல்றேன், ஊதவே மாட்டுறாங்க. அங்க பாருங்க புகையாதான் வருது. அதை ஊதி கண்ணெல்லாம் எரியுது எனக்கு. சுமந்தி நீ என்னதான் கூப்பிட்டாலும் உங்க அக்கா மீனா பக்கம்தான் நிற்பாங்க, அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? ஏ ராணி நீ சும்மா இருக்க மாட்டியா? பொங்க வைக்க வந்த இடத்துல என் குடும்பத்தை பொங்க வச்சுட்டு போயிடாத. நான் என்ன சொன்னேன்? அது நீ கீழே பார்த்து நடங்க, கீழே பானையெல்லாம் இருக்கு, விழுந்துடாதீங்க. எனக்கு தெரியும். ஐயோ அம்மா, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து வான்னு. மேலே பார்த்துக்கிட்டே நடந்தா இப்படிதே. ஐயோ அம்மா என்ன சுடுது. ஏமா எந்திரிமா, என் பொங்க பானை மேலே உட்காந்துருக்க. என்னங்க என்னங்க? அட ராணி, எதுக்கு இப்படி தலைதெறிக்க ஓடி வர? ஆமா ராணி, திருவிழால பொங்க பானை தட்டி விட்டு குப்புற விழுந்து புதையல எடுத்தியாமே, எவ்வளோ எடுத்த? 1,00,000 2,00,000? இந்த விஷயத்த யார் அதுக்குள்ளே உங்க காதுல வந்து போட்டது? யாரு எனக்கு காதுல வந்து போடல, ஊரே இத பத்தி தான் கேக்குது. என்னது? ஆமா, இன்னைக்கு திருவிழா நல்லதுமா, ஏதாவது புது படம் லோக்கல் டிவி சேனல்ல போடுவாங்கன்னு பார்த்தா 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் நீ பானை தட்டி விட்டு குப்புற விழுந்ததையே போட்டு காட்டுறானுங்க. போற இடத்துல கைய காலை வச்சுட்டு என்னைக்கா சும்மா இருந்திருக்கியா? போற இடமெல்லாம் ஒரு 7.5 இழுத்து விடுறதே உனக்கு வேலையா போச்சு. நான் பார்த்த பெண்ணை நீ பார்த்ததில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்த்ததில்லை. உன்னாலை நேற்று பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன், அவ கூட அப்பாவை பார்த்தேன். உன்னால போல ஏழு இல்ல, அவ எப்பவும் தனியாதான் நிப்பா. இப்போது இந்த திருவிழாவின் ஒரு முக்கியமான போட்டிக்கு வந்துள்ளோம். ஆசானே என்ன போட்டி? நானும் கலந்துக்கிறேன். போட்டியில கலந்துக்கிறவங்களாம் பேரை கொடுங்க. நட்டி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் வரமாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது. தம்பி என் பேரையும் எழுதிக்கங்க. தாத்தா, இந்த சின்ன பசங்க தான் விவரம் தெரியாம பேரை கொடுக்குறாங்கன்னா நீங்க வேற. இந்த போட்டிக்கு நீங்களாம் எலிஜிபிளே கிடையாது தாத்தா. இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி துவங்க உள்ளது. நாம இந்த போட்டியில வின் பண்ணி ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதே. A few moments later. தம்பிங்களா, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. ஆசானே என்ன இது, பாறை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? தம்பி இது இளவட்ட கல்லு. உன் வயசுல நான் தான் இத ஊர்ல வருஷம் இத தூக்குவேன். என்னது, இந்த கல்ல தூக்கணுமா? மாமா வயிறு வலிக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆசானே இந்த விளையாட்டை விட்டுட்டு கோழி குண்டு விளையாடுறது, பம்பரை விடுறது, லகோரி விளையாடுறது, எத்தனை விளையாட்டு இருக்கு. அதுலலாம் போட்டி வச்சா இந்த சரவணன் தான் நம்பர் 1. ஏன் விட்டுட்டேன், பல்லாங்குழியும் சேர்த்துக்கிய. டேய் மச்சான், உனக்காக தான் சேர்த்து பேசுறேன். முதல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறத நிப்பாட்டுங்க. இப்ப யார் இந்த கல்லை ஃபர்ஸ்ட் தூக்குறது? நட்டி முதல்ல சரவணன் ஃபர்ஸ்ட் தூக்கட்டும். சரவணனால தூக்க முடியலன்னா அடுத்து நீ தான் தூக்கணும். நீ பேரை கொடுத்துட்டேல. அச்சோ, இப்படி யாழ் முன்னாடி மானத்தை வாங்குறாங்களே. மாமாய், இந்த கல்ல உன்னால தூக்க முடியாதா? யாரு சொன்னது என்னால தூக்க முடியாதுன்னு? இதை விட பெரிய கல்லே நான் தூக்குவேன். இப்ப பாரு. கல்லு ஒரு இன்ச்சு கூட நகரல. முதல்ல இங்க இருந்து போடும். அப்படினா மாமா, அப்படினா
ஏமாமா கஷ்டப்பட்டு நான் தூக்கியிருக்கேன், நீ எதுக்கு மாமா எனக்கு மாலை போடுற? வேற யாரா எம்எல்ஏ எம்பியை வர சொல்லலாமா? அவங்களுக்கு மேல என் மாமா பொண்ணை வந்து போட சொல்லு மாமா, அவளால தானே நான் தூக்குனேன். அதெல்லாம் போட முடியாது. பேராண்டி இது போட்டிதான், பயப்படாத. ரம்யா வாமா. போடு ரவியா போடு. டேய் சரவணா, அங்க பாரு முன்னாடி உன் ஆளு போகுது. ஆமா. நில்றா தக்கங்களா, ஓரமா நில்றா ஓரமா நில்றா. ரம்யா வண்டியில வரையா, மாமா உன்னை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுறேன். ஒன்று வேணாம், நானே வீட்டுக்கு நடந்து போயிடுறேன். பார்த்து பேசு, அது யாரு? சாரி. மாட்டு வண்டி எங்கும் போற வண்டி, நான் தானே போறேனே இந்த வழியில, நீ எந்த வருவியா எங்கூட துணைக்கு?